தங்கம் விலை திடீரென்று அதிகரித்தும் திடீரென்று சரிந்தும் காணப்படுகிறது. இந்த நிலையில் இப்போது தங்கத்தை வாங்கலாமா இல்லை கொஞ்சம் காத்திருந்து வாங்கலாமா அப்படிங்கிறது அனைவருக்கும் இருக்கக்கூடிய பிரதான கேள்வி. இதற்கிடையே இப்போது இருக்கக்கூடிய சூழலில் யாரெல்லாம் தங்கம் வாங்கலாம், ஒருவர் தங்கம் வாங்கக்கூடிய முடிவை எப்படி எடுக்கலாம் என்பதை பற்றி பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியிருக்காரு. வாங்க அதை பற்றியும் பார்க்கலாம். தங்கம் விலை இந்த ஆண்டு அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து சரிந்து வருது. கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கம் விலை உயர்வை மட்டுமே மக்கள் பார்த்து வந்த சூழலில் இந்த சரிவு ஒரு நிம்மதியை கொடுக்கிறதாக இருக்குது. இந்த நேரத்தில் தங்கத்தை வாங்க நினச்ச அனைவருமே ஓடி போய் தங்கம் வாங்குறாங்க. அதே நேரம் சிலருக்கு இப்போது தங்கம் வாங்கலாமா இல்லை கொஞ்ச காலம் காத்திருக்கலாமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக இருந்துட்டு வருது. இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் இது தொடர்பாக மிக தெளிவாக ஒரு விளக்கத்தை தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் கொடுத்திருக்கிறாரு. அதை பற்றி பார்க்கலாம். ஒரு ஆண்டு மட்டுமே தங்கத்தை வைத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓராண்டுக்கெல்லாம் சொல்ல முடியாது, இந்த போர் 6 மாதங்கள் போனால் என்ன பண்ண முடியும், எனவே ஓராண்டுக்கெல்லாம் சொல்ல முடியாது, அதே நேரம் 3 ஆண்டுகள் வைத்திருப்பேன் அப்படின்னா தாராளமாக தங்கம் வாங்கலாம், இந்த ரேட்டுக்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தங்கத்தை வாங்கிட்டு அமைதியாக லாக்கரில் போட்டு வச்சிருவேன், அதை பற்றி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்விக்கு தாராளமாக வாங்கலாம். இன்னும் சிலர் நான் 50,000 60,000 ரேஞ்சில் தங்கம் வாங்கினேன், இப்போது 13,000க்கு தங்கம் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க 4 கிராமுக்கு 20,000 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு, இது தேவையா இல்லையா அப்படின்னு பாருங்கள். தேவைன்னா வாங்குங்க, இல்லை தேவை இல்லை அப்படின்னா வாங்க வேண்டாம். இப்போது எங்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் எனக்கு போதிய செக்யூரிட்டி தரக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். என்னோட அடுத்த தலைமுறைக்கெல்லாம் தர வேணும் அப்படின்னா வாங்குங்க. இல்லைன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு கிராமுக்கு 30,000 இருந்து 35,000 வரைக்கும் கூட கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். இதை செய்யுங்க, செய்ய வேண்டாம்னு நான் சொல்கிறதில்ல, என்னோட வேலை இல்லை. ஆனால் 5 ஆண்டுகளில் தங்கமெல்லாம் 20,000 தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தங்கம் விலை மிக குறைஞ்ச ரேஞ்சுக்கு போகும் அப்படிங்கிறத யாராலும் சொல்ல முடியாது. எனவே குறைய வாங்குறதே சரியானதாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய பொருளாதார சூழ்நிலை கருத்தில் கொண்டு இந்த தங்கத்தை வாங்குறதுல முடிவெடுக்கணும் அப்படின்னு பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் சொல்கிறார்.